Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, சோ இந்த நோட்டிபிகேஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. என்ன சொல்லிருக்காங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, சென் நம்பர் 6 2024 நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அண்டர் கிராஜுவேட் நோட்டீஸ் ரிகார்டிங் டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அண்டர் கிராஜுவேட் tentative exam schedule for the above sen is as under sen number 6 2024 non technical popular categories undergraduate computer based test exam date பாத்தீங்கன்னா 7 August 2025 to 8 September 2025 NTPC undergraduate கான exam date பாத்தீங்கன்னா 7 August ல இருந்து 8 September வரைக்கும் இருக்கும் அப்படிங்கறது தான் இந்த நோட்டிபிகேஷன்ல சொல்லிருக்காங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொரு ஷிஃப்ட்ல வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். இப்ப இருந்து கால்குலேட் பண்ணும்போது கரெக்ட்டா ஒரு 33 டேஸ் கிட்ட டைம் இருக்கு. சோ இந்த டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணிருங்க. ஓகே, இதுல என்ன சொல்லிருக்காங்க? the link for viewing the exam city date and downloading of travel authority for SC/ST candidates will be made live 10 days prior to the exam date on the official websites of all RRB. என்ன சொல்லிருக்காங்கன்னா சிட்டி இன்டிமேஷன். ஓகே, சிட்டி இன்டிமேஷன் வந்து எப்ப வியூ பண்ணி பாத்துக்கலாம்னா உங்க எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி நீங்க வியூ பண்ணி பாத்துக்கலாம். அதே மாதிரி SC/ST கான டிராவல் பாஸும் உங்க எக்ஸாமுக்கு 10 டேஸ் பிஃபோர் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்ல சொல்லிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 7 ஆகஸ்ட்ல எக்ஸாம் இருக்கு அப்படின்னா இதுல இருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்களோட சிட்டி இன்டிமேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த சிட்டில உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது, ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு 10 டேஸ் பிஃபோர் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. 7 ஆகஸ்ட்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 28 ஜூலை இல்லைன்னா 29 ஜூலை கிட்ட உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு 8 செப்டம்பர்ல தான் எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கான சிட்டி இன்டிமேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 ஆகஸ்ட் இல்லைன்னா 29 ஆகஸ்ட்ல தான் சிட்டி இன்டிமேஷன் வந்து சொல்லுவாங்க. ஹால் டிக்கெட் எப்போ டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதுதான் தேர்ட் பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க. டவுன்லோடிங் ஆஃப் e-call letter will start 4 days prior to exam date mentioned in exam city and date intimation link. Okay, so அடுத்து Aadhaar linked biometric authentication of candidate will be done in the exam center prior to the entry in the exam hall. Candidates are required to bring their original Aadhaar card or printout of e-verified Aadhaar. Candidates are advised to authenticate their identification through Aadhaar verification if not done already by logging in with their credentials at www.rrbapply.government.in to facilitate smooth entry into the examination center. இது என்ன சொல்லிருக்காங்கன்னா எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் எல்லாமே எடுப்பாங்க. ஓகே, சோ அதுக்காக உங்களோட ஆதார் கார்டு வந்து நீங்க எடுத்துட்டு போகணும். அது வந்து ஆதாராவும் நீங்க எடுத்துட்டு போலாம். இல்ல உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து பிரிண்ட் போட்டு வீட்டுக்கு அனுப்புவாங்க இல்லையா, சோ அந்த ஒரிஜினல் ஆதாரையும் நீங்க எடுத்துட்டு போலாம். எந்த ஆதார்னாலும் நீங்க வந்து எடுத்துட்டு போலாம். ஓகே, candidates including those who have verified their Aadhaar during the application submission stage are requested in their own interest to ensure that their Aadhaar remains in unlocked condition. ஆல்ரெடி நம்மளே இதுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். எப்படி வந்து ஆதார் வந்து அன்லாக் பண்றது அப்படிங்கிறதுக்கு UIDAI வெப்சைட் போயிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் தான் நீங்க உங்களோட ஆதார் வந்து என்ன பண்ணிரலாம், அன்லாக் வந்து பண்ணிரலாம். Before coming to exam center to avoid inconvenience and facilitate registration and exam related process on the exam day. Suppose உங்களுக்கு UIDAI வெப்சைட்ல ஆதார் வந்து எப்படி அன்லாக் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அகைன் நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். இல்ல இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். ஆதார் வந்து எப்படி அன்லாக் பண்ணணும்னு அந்த வீடியோ பார்த்துனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், UIDAI வெப்சைட்ல போயிட்டு ஆதார் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். Okay, அடுத்து எப்போ சொல்றதா candidates are advised to refer only to the official websites of RRB for latest update on the recruitment process. Please do not be misled by unauthenticated sources. Okay, RRB வெப்சைட்ல இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. வேற எதையுமே இது பண்ணி மிஸ்லீட் ஆகிராதீங்க அப்படிங்கறது தான் சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டீஸ் வந்து இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா RRB NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் வந்து 7 ஆகஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 8 செப்டம்பர் வந்து முடியுது. எக்ஸாமுக்கு 10 டேஸ் பிஃபோர் வந்து சிட்டி இன்டிமேஷன் வந்து பாத்துக்கலாம். 4 டேஸ் பிஃபோர் வந்து எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் இல்லனா e-call லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் NTPC அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ணிருந்தாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த 30 டேஸ்ல நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும் மேம், கரண்ட் அஃபேர் ரிவைஸ் பண்ணணும் மேம் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய NTPC யோட டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேருக்கான PDF
PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூலை மந்த்துக்கான ஆஃபர் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. நீங்க வந்து குரூப் டியோட பேட்சா இருக்கட்டும், இல்ல டெஸ்ட் பேட்சா இருக்கட்டும், கரண்ட் அஃபேரா இருக்கட்டும், எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலுமே இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கான டெஸ்ட் பேட்சுக்கு நீங்கள் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் எனக்கு லாஸ்ட் 6 monthsோட கரண்ட் அஃபேர் வேணும், லாஸ்ட் 1 yearோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் CA PDF கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். CA PDF கோர்ஸுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 399. ஓகே, மற்ற நாட்கள்ல 599 இருக்கும். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷ்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 399. ஓகே, இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். ஆல்ரெடி எஸ்டர்டேவே இதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாம வந்து கொடுத்துட்டோம். ஓகேவா? சோ இப்போ ரீசெண்டா குரூப் டிக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச், NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச், RRB டெக்னீஷியன் கிரேட் 1 and 3 கான நியூ பேட்ச், SSC ஓட CGL CHSL MTS கான நியூ பேட்ச், ALP கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணும்ங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாसेस எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000+ டெஸ்ட் வந்து இதுல கவர் பண்ணிடுவோம். கரண்ட் அஃபேர்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் பிளஸ் அப்கமிங் கரண்ட் அஃபேர் எல்லாமே இதுலயே உங்களுக்கு கவர் ஆகிரும். ஓகேவா? சோ இப்போ இந்த கோர்ஸ்ல நான் ஜாயின் பண்ணனும் அப்படி நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் CA PDF ன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் டெஸ்ட் ன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு GPay நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணா 399 பே பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. வேற எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாம் டேட் வந்துருச்சு. சோ இன்னும் படிக்கல அப்படினாலும் இனியாவது படிக்க ஆரம்பிங்க. டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். Thank you.